அமைதியா இருந்த குடும்பத்துல உன்னோட விளையாட்டுத்தனத்தால புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த புயலை நினைச்சு நான் கவலைப்படல. அதுக்கப்புறம் வர அமைதியை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். அமைதி வரும், ஆனா மன அமைதி இல்ல, மயான அமைதி. அந்த அமைதி அனுபவிக்க இங்க யாராரு இருக்க போறாங்கன்னே தெரியல. கண்டிப்பா நீயும் நானும் இருப்போம். கடைசியா சொல்ற கண்ணம்மா, மனசை மாத்திட்டு ஐயா சொல்றபடி கேளு. இல்லன்னா இல்லன்னா நான் இருக்கிற வரைக்கும் தானே என்னைய நினைச்சிட்டு இருப்ப. நான் செத்து போயிட்டேன். நல்ல முடிவு. நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். உன்ன வாழ வராத நீ உன்ன சாகவாவது வருவியான்னு. போச்சு, இப்ப இப்படி ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல ஓடி போலான்னு, இப்ப சாகலாங்கறியா? நிறுத்து. தயவு செஞ்சு இனிமே பேசாத. என் உணர்ச்சி என்னன்னு உனக்கு தெரியாது. என் மனசுல எவ்வளவு அழுத்தமா அந்த காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இல்ல. சொன்னாலும் புரியாது. என்னால மறக்கவும் முடியாது, மாத்திக்கவும் முடியாது. திருப்பி திருப்பி அதே சொல்லி என்ன சாகடிக்காத. அதுக்குல கண்ணம்மா, நேத்து கூட ஐயா என்கிட்ட அருவாளை கொடுத்து எவ்வளவு நம்பிக்கையா சொன்னாரு. உன் குடும்பத்தோட மான மரியாதையை உன்கிட்ட தான் இருக்கு. நான் இவ்வளவுதான் சொல்லியும் உன் மனசை மாத்திக்க மாட்டேன்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? கேட்டேன், அவ உங்ககிட்ட பேசினதை கேட்டேன். சொல்ல மாட்டான். நீ என்ன கேட்டாலும் அவ சொல்ல மாட்டான். அது எங்க வம்சத்துக்கே உள்ள பிடிவாத குணம். பாரதி, என்கிட்ட வேலை செய்யற உனக்கு என் குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை என் பொண்ணுகிட்ட எல்லாம் போச்சுட்டா. ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டமே, அவ ஆசைப்படுறது யாருன்னு கேட்கலான்னு மனசு துடிச்சாலும் எங்க தப்பான சாதியில ஒருத்தனை கையை காட்டிடுவாளோன்னு உள் மனசு தடுக்குது.